மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். எங்கட குழந்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிஹேவியர்ஸை வெளிக்காட்டுவாங்க. சில பிஹேவியர் புதிதாக ஆரம்பிக்கும். அதாவது பிள்ளைகள் ஒரு நல்ல பிஹேவியரையோ அல்லது நாம சொல்ற இந்த பேட் பிஹேவியர்ஸ் இருக்கு இல்லையா, இதையோ ஏதோ ஒரு காலகட்டத்துல புதிதாக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பிஹேவியர்ஸோட பின்னணி என்ன, இதுக்கு என்ன உளவியல் காரணம், அல்லது ஏன் நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரியான பிஹேவியர்ஸை காட்டுறாங்க அப்படின்னு தெரிந்தா பேரண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நாங்க அதற்கு ஏற்ற மாதிரி எங்களோட குழந்தைகளை டீல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலம் நாங்க பார்க்க போறது எங்களோட குழந்தைகள் தங்களோட நடவடிக்கைகள் அல்லது பிஹேவியர்ஸ் மூலமாக நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க, அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் என்ன விஷயத்த சொல்றதுக்காக அதை ஒரு குறிப்பிட்ட பிஹேவியராக காட்டுறாங்க அப்படிங்கிறத பத்தியும், பேரண்ட்ஸ் அதை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். இது முதலாவது பிஹேவியர் தான் அக்ரெஷன். அதாவது அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ் உங்களோட குழந்தைகள் காட்டுறது. உங்களோட குழந்தைகள் அதீத கோபத்தையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற நேரம் அதிகமா கோவப்படுறாங்க, பொருட்களை வீசுறாங்க, அல்லது சண்டை பிடிக்கிற மாதிரியான இயல்புகளை காட்டுறாங்க, மற்றவங்களுக்கு அடிக்கிறாங்க. ஸோ இப்படி அக்ரெஷனை காட்டுறாங்க அப்படின்னா இதற்கு பின்னணியில உங்களோட குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களோட பிள்ளையோட மனசுல ஒரு பயம் இருக்கு, அல்லது ஒரு வெறுப்பு அல்லது கோபம், ஒரு விஷயம் மேல ஒரு கோவம், அதீத கோவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அவங்களோட நடவடிக்கைகள்ல காட்டப்படும். ஏதாவது ஒரு டாய் கிடைச்சு அதை வீசுறது, அல்லது ஷூவை இப்படி உதைச்சிட்டு போறது, இப்படியான விஷயங்களை நீங்க வீட்டுல கண்டிருப்பீங்க. ஸோ இப்படி உங்களோட பிள்ளைகள் திடீரென்னு செய்யறாங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு ஆறாத ஒரு காயம் அல்லது கோவம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் பிள்ளைகள்ல இப்படியான அக்ரெசிவ் பிஹேவியர்ஸாக வெளிப்படும். இன்னும் ஒரு காரணம் தான் ஃபீலிங் பவர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இதற்காகத்தான் வீட்டுல அவங்க சின்ன 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 டிமாண்டை வைப்பாங்க, அல்லது அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது தேவைப்படுறப்போ அழுகிறது, பேரண்ட்ஸ் நம்மளை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது, அல்லது அதற்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. ஆனா எப்போ ஒரு குழந்தை தான் பவர் இல்லை அப்படின்னு உணர்ந்து கொள்ளுதோ அந்த நேரம் கோவமாக ஆத்திரமாக அதை வெளிப்படுத்தும். ஸோ எப்பவுமே நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு திட்டிக் கொண்டே இருக்கிறீங்க, அல்லது ரூல்ஸ் போட்டே இருக்கிறீங்க, கண்ட்ரோல் பண்றீங்க, ப்ரெஷர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது அக்ரெசிவ் பிஹேவியர்ஸாக வெளிப்படும். ஸோ உங்களோட குழந்தைகள் மற்றவங்களுக்கு சிப்ளிங்ஸுக்கு அடிக்கிறாங்க அல்லது சண்டை போடுறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா பொருட்களை வீசி உதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட மனசுல இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னு சொன்னா அக்ரெஷன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அடிக்கிறது, கடிக்கிறது அல்லது உதைக்கிறது, இப்படியான விஷயங்கள், முடியை பிடிச்சு இழுக்கிறது, இப்படியெல்லாம் காட்டப்படும். ஸோ இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபர்மான பவுண்டரியை பேரண்ட்ஸ் வைக்கணும். அதாவது இந்த ஃபர்ம் பவுண்டரிஸ் அப்படிங்கிறப்போ நீங்க குழந்தைகளுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும், நம்ம வி டோன்ட் ஹிட், நம்ம அடிக்கக்கூடாது, அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத திருப்பி திருப்பி உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லணும். ஏன் அடிச்சு அப்படின்னு கேட்கறத விட்டு நீங்க அடிக்கக்கூடாது, நம்ம அடிக்கிறது நம்மளோட பழக்கம் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஃபர்மாக சொல்லணும். இது கத்துறதோ ஏசுறதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நீங்க எப்படி ஃபர்மாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்க ஒரு காமான டோன்ல பட் நீங்க சிரிக்கிறதோ அன்பா சொல்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல வேலை செய்யாது. உங்களோட பிள்ளை அடிச்சுட்டு இருக்குன்னா நீங்க ஸ்டாப், வி டோன்ட் ஹிட் பீப்புள் அப்படின்னு சொல்லி குழந்தையோட கைகளை பற்றி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க ஃபர்மாக சொல்லணும். அதே நேரம் ஆல்டர்னேட்டிவ் வேஸை நீங்க சொல்லலாம். குழந்தைய அந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்கணும். இப்போ உங்களோட பிள்ளை இன்னொரு பிள்ளைய, சகோதரர்களையோ அல்லது வேற யாரையாவது அடிக்குது கடிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய நீங்க அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல மற்றவங்களுக்கு முன்னுக்கு நம்ம குழந்தைகளை அடிக்கிறதோ அல்லது திட்டுறதோ அவமானப்படுத்துறதோ செய்யாம எங்களோட பிள்ளைய அந்த இடத்துல இருந்து நாங்க விலத்தி எடுத்து அந்த நேரம் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்க ஒரு ஃபர்ம் பவுண்டரியை விட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள்கிட்ட நீங்க காமாக பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யற நேரம் இந்த பிள்ளைகளோட இந்த பிஹேவியர்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அவங்களோட மனசுல என்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது உங்களோட பிஹேவியர்ஸ் அவங்க இமிட்டேட் பண்றாங்களாங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா குழந்தைகள் அவங்க போன்ல அல்லது டிவியில பாக்குற ப்ரோக்ராம், கார்ட்டூனாக இருக்கட்டும், அல்லது வீட்டுல இருக்கிற வளர்ந்தவங்களோட பிஹேவியர், இதன் மூலமாகவும் அக்ரெஷனை கற்றுக்கொள்றாங்க. ஸோ இப்படி ஏதாவது ட்ரிகர்ஸ் இருக்காங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து இன்னும் ஒரு பிஹேவியர் தான் இந்த வித்ரோவல் அல்லது சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைகளை பார்த்திருப்போம், நல்ல கலகலப்பா இருப்பாங்க. இப்ப புதிதாக இந்த பிள்ளை கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான், பெருசா பேசுறான்னு இல்லை, எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கான், வீட்டுல அவன் இருக்கிறதே தெரியல, அல்ல நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்கிறப்போ அவனே கொஞ்சம் அவனை வித்ரோ பண்ணிட்டு எங்கேயோ போய் உட்கார, இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதற்கு காரணம் இந்த சைலன்ஸ் அல்லது வித்ரோவல் உங்களோட குழந்தைகளை திடீரென்று நீங்க அவதானிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பின்னணியில் இருக்கிற உளவியல் என்னன்னு சொன்னா, உங்களோட பிள்ளைகள் ஒரு பய உணர்வு உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கும்னா, ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பய உணர்வு அல்லது
ஒரு இன்சல்ட்டுக்கு ஆளான ஒரு குழந்தை ஸ்கூல்ல நீங்க ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட கேலி கிண்டலுக்கு ஆளான குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து அல்லது ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்த பிள்ளைகள் இந்த மாதிரி ஆகுவாங்க. இன்னும் ஒரு காரணம் தான், பேரண்ட்ஸோட பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண தொடங்குவாங்க. சின்ன வயசுல இருந்தே எல்லாமே கொண்டு வந்து காட்டுவாங்க. ஒரு சின்ன டிராயிங்னா கூட உங்கள்கிட்ட வந்து காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க ஏதாவது விளையாடுறாங்கன்னா, நான் விளையாடுறத வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேரண்ட்ஸ் சிலர் என்ன செய்வோம், நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல எக்ஸாஸ்ட் ஆனோம்னா என்ன செய்வோம், அதை வந்து கணக்கெடுக்காம விடுவோம். அல்லது நீங்க போய் விளையாடுங்க, என்ன கூப்பிடாதீங்க, இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களோட குழந்தைகள் ரிப்பீட்டடா உங்களோட அட்டென்ஷனை எதிர்பார்த்து நீங்க அதற்குரிய ஒரு கவனத்தை கொடுக்கல அப்படின்னா உங்களோட குழந்தைகள் தன்னைத்தானே விலத்தி கொண்டு விட்டுருவாகும். ஸோ இந்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம் உங்களோட பிள்ளைகளோட அந்த லோன்லினஸ்க்கு. ஸோ உங்களோட பிஹேவியர் எதுவும் இதுக்கு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இன்னொன்னுதான் வந்து இந்த எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட பிள்ளைகள் டயர்ட் ஆகுறது, மென்டலி டயர்ட் ஆகுறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல உங்களோட பிள்ளைகளோட படிப்போட ஆழம் கூடுறது, அல்லது நீங்க வீட்டுல ப்ரெஷர் பண்றது, அல்லது வேற ஏதாவது டயரிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் பிசிக்கலி மென்டலி டயர்ட் ஆகுற நேரமும் தன்னைத்தானே விலத்தி கொள்ளுவாங்க. இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், உங்களோட பிள்ளைகள் தனிமையாக இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்றதை குறைத்து கொள்ளணும். நாம தொடர்ச்சியாக அட்வைஸ் பண்ண நேரம் பிள்ளையும் அது ஒரு போர்டாக அல்லது வந்து இவங்கள்ட்ட பேசி வேலை இல்லைன்னு சொல்லி தானே ஒதுங்கி கொள்ள ஆரம்பிக்கும். அதை விடுத்து நாங்க ஒரு ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். உங்களோட பிள்ளை கிட்ட வந்து நீங்க ஏதாவது என்கிட்ட பேச விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா ஐம் ஹியர், நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன், நீங்க என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ரீஅஷூரன்ஸை நாங்க கொடுக்கணும். ஸோ உங்களோட பிள்ளை உங்கள்ட்ட வந்து ஏதாவது பேச வருது அப்படின்னா உங்களோட வேலைகளை எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து அதை ஆக்டிவா லிசன் பண்ணணும். இல்ல நம்ம முக்கியமான வேலை செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இதை நான் முடிச்சுட்டு வரேன், நம்ம கொஞ்சம் கூட நேரம் உட்காந்து பேசலாம். ஸோ இப்படி உங்களோட பிள்ளைகளோட நீங்க நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்கு காது கொடுத்து கேட்டு அவங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு காமாக பதில் சொல்றீங்க, அல்ல நீங்க இருக்கீங்கன்றத அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இது உங்களோட குழந்தைகளை அந்த விட்ரோவல் அல்லது தனிமையிலிருந்து போக்குறதாக இருக்கும். இதுல பேரண்ட்ஸ் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். தொடர்ச்சியாக உங்களோட பிள்ளைகள் தனிமையாகவோ அல்லது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது வந்து வேறு சில உளவியல் தாக்கங்கள் காரணிகளுக்கு ஒரு மூலமாக கூட இருக்கலாம். உதாரணமா இப்ப நாங்க சொல்லுவோம் வந்து குழந்தைகளுக்கும் டிப்ரெஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. குழந்தைகளுக்கும் டிப்ரெஷன் வரும். இதை பற்றி நாங்க விரிவாக இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த குழந்தைகளோட டிப்ரெஷனாக இருக்கட்டும் அல்லது ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது மனதில் ஏதாவது ஒரு தாக்கம் ஒரு ட்ரோமா இருக்கிற நேரம் உங்களோட குழந்தை தன்னைத்தானே விலத்தி கொள்ள பார்க்கும். ஸோ நீங்க இப்படியெல்லாம் ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தும் உங்களோட பிள்ளை அதுல இருந்து மீளல, ஒரு 4 வாரங்களுக்கு மேலாக உங்களோட குழந்தைகள் இதே மாதிரி தொடர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்டோட உதவியை நாடணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நீங்க நாட வேண்டிய தேவை இருக்கும். அடுத்ததுதான் டேண்ட்ரம். நம்ம டேண்ட்ரம் பத்தி இதுக்கு முதல்ல வந்த வீடியோல கூட நம்ம விரிவா பார்த்திருந்தோம். ஸோ அதை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேண்ட்ரம் பத்தின ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். இந்த டேண்ட்ரம் அப்படிங்கிறது வந்து உங்களோட குழந்தைகளோட ஒரு கம்யூனிகேஷன், வே ஆஃப் கம்யூனிகேஷன். உங்களோட பிள்ளை உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல வருதா, அதைத்தான் உங்கள்கிட்ட டேண்ட்ரம் மூலமாக வெளிப்படுத்துது. ஸோ உங்களோட பிள்ளைகளோட அழுகை, டயர்ட், இமோஷனல் வீக்னஸ் அல்லது வார்த்தைகளால சொல்ல தெரியாத குழந்தைகள், நிறைய வொக்காபுலரி இல்லாத குழந்தைகளுக்கு உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ற ஒரு வழிதான் இந்த டேண்ட்ரமாக இருக்க போகுது. ஸோ உங்களோட பிள்ளை டேண்ட்ரம் காட்டுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு நீட் இருக்கு. பசியா இருக்கலாம், தாகமா இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், தூக்கமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஏதோ ஒரு சேஞ்ச் அதுக்கு தேவைப்படலாம், அலுப்பாக இருக்கலாம், போரிங்காக இருக்கலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நீங்க. ஸோ உங்களோட பிள்ளை டேண்ட்ரம் காட்டுது அப்படின்னு சொன்னா நீங்க பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும். நீங்க கோவப்படுறது அல்லது நீங்க திட்டுறது அல்லது நீங்க அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த சிச்சுவேஷனை எஸ்கலேட் பண்ணும், ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ எப்பவுமே நீங்க பொறுமையாக உங்களோட குழந்தைகளை கைகளை பற்றி நீங்க வந்து அவங்கள்ட்ட என்ன காம் ஆகிறதுக்கு முதல்ல சொல்லணும். அதற்கு பிறகுதான் நீங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பத்தி அல்லது என்ன தேவை அப்படிங்கிறத பத்தி பேசணும். சில பேரண்ட்ஸுக்கு, நம்ம எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்ஸுக்குமே தெரியும் நம்ம பிள்ளைகளோட அழுகைக்கு பின்னால அல்லது கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பெரும்பாலும் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். பசி, சாப்பாடு கொடுக்கலாதான் இவன் இப்படி இருக்கிறான், அல்ல தூங்குற டைம் இது தூங்கல அதனாலதான் இந்த பிள்ளை அழுது. ஸோ இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யறது மூலமாக இந்த டேண்ட்ரமை குறைக்கலாம். ஸோ டேண்ட்ரம் அப்படிங்கிறது உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ற விஷயம் இதுதான். அடுத்த பிஹேவியர் தான் இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அல்லது கிளிங்கி. உங்களோட பிள்ளைகள் வந்து எப்பவுமே உங்களை பிடிச்சு கொண்டே இருக்கிறது. சில பேரண்ட்ஸ் வந்து அதுலயும் குறிப்பா தாய்மார் சொல்லுவாங்க, எப்பவுமே எனக்கு பின்னாலே தானே, என்ன ஒரு வேலையுமே செய்ய விடுதில்லை இந்த பிள்ளை, எப்பவுமே தூக்க சொல்லுது அல்லது என்னோடயே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட குழந்தைகள் சொல்றதை பார்த்திருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, கவலையாக சொல்றது கூட நான் பார்த்திருக்கேன், என் பிள்ளை வந்து என்னோட இருக்கணும் அப்படின்னு இல்லை, யாரு கூப்பிட்டாலும் போகுது, எல்லாரோடையும் போய் விளையாடுது, ஸ்கூலுக்கு போறப்ப அழாம போகுது, எனக்கு கவலையா இருக்கு, என்ன மிஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட குழந்தைகள் எப்ப உங்களோட செக்யூராக அட்டாச் ஆகி இருக்கிறாங்களோ, பேரண்ட்ஸோட பிள்ளைகளோட பிணைப்பு சரியான விதத்தில் இருக்குதோ அந்த நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து
மற்றவங்களோட போறது அல்லது எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ஸ்கூலுக்கு போற நேரம் அழாம போறது, இப்படியான இயல்புகளை வெளிக்காட்டுவாங்க. எந்த குழந்தை இன்செக்யூராக ஃபீல் பண்ணுதோ அல்லது அட்டென்ஷன் வீட்டுல கிடைக்குது இல்ல சரியான அளவு, பேரண்ட்ஸோட அன்பு அன்பு அப்படிங்கிறத விட பிணைப்பு, அவங்களோட அட்டென்ஷன் கிடைக்குது இல்லை அப்படின்ற நேரம் அந்த குழந்தைகள் வந்து கிளிங்கியாக இருப்பாங்க. அதே நேரம் அவங்களோட என்வாயன்மெண்ட்ல ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதாவது ஸ்கூல்ல வந்து புதிதாக போறாங்க, வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க, வேற ஒரு ஊருக்கு போறாங்க, ஒரு சிப்ளிங் ஒன்று வருது, இப்படியான விஷயங்களையும் இந்த குழந்தைகள் இந்த கிளிங்கினஸை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இப்படியான மாற்றங்கள் ஏதாவது உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கா அல்லது உங்களோடையும் உங்களோட குழந்தைகளோடையும் பாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக ஆராயணும். உங்களோட பிள்ளைகள் இப்படி கிளிங்கியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ இதுக்கு பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரஸ்ட்டை நீங்க பில்ட் பண்ணணும். உங்களோட குழந்தைக்கு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க எப்பவுமே நிறைவேற்றணும். பொய் சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு கூட நீங்க குழந்தைகள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அதே நேரம் நீங்க ரீஅஷ்யூர் பண்ணணும். குழந்தைகளுக்கு ஒரு தடவை சொல்றது அப்படிங்கிறது வந்து போதாது. நீங்க திருப்பி திருப்பி சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஐம் ஹியர் ஃபார் யூ, நான் உனக்காக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க உங்களோட வார்த்தைகளாலையும் பாடி லாங்குவேஜாலையும் காட்டணும். அடிக்கடி ஐ லவ் யூ சொல்றதாக இருக்கட்டும், அல்லது வந்து ஐம் ஹியர் ஃபார் யூ, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதா இருக்கட்டும், அல்லது உங்களோட மொழி நடை இருக்கு இல்லையா, பாடி லாங்குவேஜ் மூலமாக நீங்க குழந்தைகளை கட்டி அணைக்கிறது. டச் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான பாண்டை வந்து ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ எவ்ரி மார்னிங் நீங்க உங்களோட பிள்ளைகளை ஹக் பண்றது அல்லது கிஸ் பண்றது, இப்படியான விஷயங்களை நீங்க தொடர்ச்சியாக செய்யற நேரம் பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதே நேரம் நீங்க சரியான முறையில வந்து ஒரு ருட்டீனை கொண்டு வர நேரம் பிள்ளைகள் அதற்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கிளிங்கினஸ்ல இருந்து விலகி கொள்வாங்க. அடுத்த பிஹேவியர் தான் வந்து ரீக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட குழந்தைகள் சின்ன வயசுல தனக்கு இருந்த ஏதோ ஒரு பழக்கத்தை வந்து புதிதாக அல்லது வளர நேரம் வந்து விட்டுருப்பாங்க. உதாரணமா வந்து பெட் வெட் பண்றது, படுக்கையில சிறுநீர் கழிக்கிற ஒரு பழக்கமாக இருக்கட்டும், அல்லது வந்து அவங்களோட விரல்களை வந்து சக் பண்ற பழக்கமாக இருக்கட்டும், அல்லது இது மாதிரி வந்து சின்ன பிள்ளை மாதிரி மழலை பேச்சா இருக்கட்டும், இப்படியான விஷயங்களை விட்ட ஒரு பழக்கத்தை திடீரென்று தொடங்குறாங்க அப்படின்னா அது மூலமாக உங்களோட குழந்தைகள் ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது திடீரென்று ஒரு பிள்ளைகிட்ட திருப்பி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட பிள்ளையோட அந்த மனதுல வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது ஏதோ ஒரு ட்ரோமா வந்து பிள்ளையோட மனசுல இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தமாக இருக்கும். ஸோ உங்களோட பிள்ளைகள் வந்து தான் ஏற்கனவே சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் இந்த மழலை பேச்சு பேசினம் அல்லது வந்து பெட் வெட் பண்ணினம், இந்த டைம்ல வந்து சேஃபாக உணர்ந்த ஒரு காலம், இந்த ட்ரோமா இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம உணர்ந்த காலம். ஸோ திருப்பியும் அந்த காலத்துக்கு போறதாக உங்களோட பிள்ளை வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நினைத்து கொள்றதுதான் இந்த ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஏற்கனவே இருந்த விடுபட்ட பழக்கங்களுக்கு திருப்பி உங்களோட குழந்தை போறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்படி உங்களோட பிள்ளைகள் திருப்பி அந்த பழக்கங்களை தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஷேம் பண்றதையோ பனிஷ் பண்றதையோ கட்டாயம் செய்யக்கூடாது. ஏன் நீ இப்படி செய்யறாய், நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை ஷேம் பண்றது அல்லது தண்டிக்கிறது, ஏசுறது, அடிக்கிறது, இன்சல்ட் பண்றது, இப்படியான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். இதற்கு பின்னணியில ஒரு உளவியல் காரணம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிறது என்ன காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அல்லது ட்ரோமாவை கோஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு நீங்க உதவி செய்யலாம். ஆஸ் அ பேரண்ட் நீங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, உங்களால முடியல அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்க கண்டிப்பாக இந்த கேஸ்லயும் எடுக்கணும். உங்களோட பிள்ளைகளோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து நீங்க அதற்குரிய உளவியல் சிகிச்சையை கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். ஸோ இந்த வீடியோல பகிரப்பட்ட இந்த 5 விஷயங்கள் அல்லது இந்த 5 பிஹேவியர்ஸ்ல வந்து உங்களோட குழந்தைகள் ஏதாவது வெளிக்காட்டுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது தவிர வேறு ஏதாவது ஒரு பிஹேவியர் வந்து உங்களோட குழந்தைகள்கிட்ட இருந்து வெளிப்படுற நேரம் உங்களால அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்குரிய ஆலோசனைகளை நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.